முத்து வந்துட்டு மீனாவோட மனசை ரொம்ப காயப்படுத்துறதுனால மனசு உடஞ்சி போன மீனா பார்த்துட்டிங்கன்னா முத்து கோசம் கோயிலில் போய் வேண்ட பார்க்குறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரோஹிணி மனோஜ் கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னா நான் புதுசாக ஒரு பில்டிங் வாங்கிக்கிறேன் பூசாரி, அதுக்கோசம் பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரத்தட்டை கொடுக்குறாங்க. அதை கேட்ட மீனா வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. என்னது நம்ம மாமனார் வந்து நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்னடானா புதுசாக வீடு பார்த்துருக்குன்றாங்க. இந்த விஷயம் நம்ம மாமாவுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியலையே. சரி நம்ம இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு போய் நம்ம மாமாவுக்கு அதில் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு என்ன தேவையில்லாத வேலை, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாத மூக்கு நிற்காது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு மீன் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. அதை இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்களாண்ணா அண்ணாமலையை ஸ்கூலில் ட்ராப் பண்ண போனேன் முத்து பார்த்துட்டிங்களாண்ணா ட்ராப் பண்ணிட்டு திரும்ப வரும்போது பார்த்திங்களாண்ணா கிருஷ்ண எதிர்ச்சியாக பார்த்துறாங்க. கிருஷ்ண பார்த்து முத்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. என்னடா இவன் எத்தனை நாளாக காணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ என்ன திடீர்னு இங்கே இந்த ஸ்கூலில் படிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு முத்து போய் பேச பார்க்குறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடிக்குது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அன்டில் தென் பை பை.